ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிசம்பர் 19 ஃபாரெவர் கேப்டன் ஈவெண்ட் வந்து நான் பார்க்க போயிருந்தேன். அதோட மினி பிளாக் வீடியோ இது. விஜயகாந்த் சாரோட ஞாபகமாக 10வது வருஷம் ஆனிவர்சரியை எம்கேபி அங்க வந்து ஒக்கால டிபிஎஸ் ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல நடத்தினாங்க. ஈவெண்ட் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகிச்சு. ஆக்சுவலி நான் ஒரு வாலண்டியர், சீக்கிரமாக போகணும், அதனால சீக்கிரமா போய் எங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதோட டிக்கெட் ஏற்கனவே ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துச்சு. இதோட சீஃப் கெஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ரோஜா மேம், அவங்க ஹஸ்பண்டும் பேட்டுமன் ஆர்கே செல்மணி சாரும் வந்திருந்தாங்க. சின்ன சின்ன குட்டிஸ் குழந்தைகளுடைய டான்ஸ், ஆடல், பாடல், ஃபன்னு, வைப் செமையா இருந்துச்சு. எப்படி டைம் போஸ்ட் எங்களுக்கே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஆர்கே செல்மணி சாரும் ரோஜா மேமும் விஜயகாந்த் சாரோட நிறைய படம் ஒர்க் பண்றாங்க. அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே போச்சு. எனக்கு விஜயகாந்த் சாரை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். ரமணா படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ரவிச்சந்திரன் சார் விஜயகாந்த் சார் பத்தி கேட்பார். ஒரு மனுஷன் பிரியும் போது தாய் எழுதா நல்ல மகன் அர்த்தம், கூட பிறந்த அழுதா நல்ல சகோதரன் அர்த்தம், ஆனா உனக்காக ஒரு நாடே எழுதப்பா அப்படின்னு கேட்பார். அதுவும் ரியல் லைஃப்ல அவர் அப்படிதான் இருந்தாரு. விஜயகாந்த் சாரை பத்தி இந்த வீடியோ நான் முழுசா பேச முடியல. இன்னொரு வீடியோ நான் உங்களை பற்றி நிறைய சொல்றேன். எனக்கு வீடியோஸ் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் மனதில் என்றென்றும் ஆட்சி செய்யும் கேப்டனுக்கு இவ்விடிய தருணத்தில் அன்பில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இதயாஞ்சலி செய்து உலகம் உள்ளவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் புகழ் நீள வாழ்த்துகிறது.